ஸ்கைபுரியல் தற்போது ஈரான் என்றழைக்கப்படும் பழங்கால பாரசீகத்தில் வாழ்ந்த ஓர் பழமையான இனமக்கள்தான் பார்சி இனமக்கள். 10ஆம் நூற்றாண்டில் ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த உலகின் பழமை வாய்ந்த மதங்களில் ஒன்று சுராஷ்டிரியம். ஈரானில் 7ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இஸ்லாமிய படையெடுப்பால் அங்கிருந்த பல சௌராஷ்டிரிய இன மக்கள் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்தனர். அந்த சௌராஷ்டிரிய இன மக்கள் பார்சி என அழைக்கப்படுகிறார்கள். இந்த பழமையான பார்சி மரபைச் சார்ந்தவர்தான் டாட்டா குடும்பத்தின் தலைவரான மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்கள். பார்சி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உடல் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு திறந்த வெளியில் கிடத்தப்படும். அந்த உடல் பறவைகளுக்கு இரையாக கொடுக்கப்படும். மனித உடலை இயற்கை தந்த வரமாக கருதும் பார்சி மக்கள் உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலை இயற்கைக்கு கொடுக்கும் வகையில் 3000 ஆண்டு காலமாக இந்த முறையை பின்பற்றி வருகிறார்கள். பார்சி மக்களை பொறுத்தவரை நெருப்பும் பூமியும் புனிதமானது என்பதால் உயிரற்ற உடலை அவற்றின் மூலம் அழிப்பதை பாவகாரியமாக கருதுகிறார்கள். இந்த ஸ்கைபுரியல் இறுதிச் சடங்கு முறை இன்றும் திபெத், பூட்டான், மங்கோலியா நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 11ஆம் நூற்றாண்டில் இறந்த செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறுதிச் சடங்கு மரபும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்களின் பார்சி இன இறுதிச் சடங்கு முறையும் ஒன்று. செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறப்பிற்கு பிறகு போர்ஜுகின் இனக்குழுவுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்த டாய்ஷூட் இனக்குழுவினர் எசுகையின் குடும்பத்தை தனியாக விட்டுவிட்டு வேறிடத்திற்கு மாறினார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு எசுகையின் 2வது மனைவியும் செங்கிஸ்கானின் தாயுமான ஹோலுனை நோக்கி வந்தது. பசி அந்த குடும்பத்தை வாட்டியது. ஹோலுன் நதியில் மீன்களை பிடித்தும் காட்டில் கிடந்த உதிர்ந்த பழங்களை எடுத்துக்கொண்டு வந்தும் அந்த குடும்பத்தின் பசியை போக்கினாள். செங்கிஸ்கான் தன் தாய்க்கு பெரும் உதவியாக இருந்தான். அடுத்த வேளை உணவுக்கு என்ன வழி என்ற சிந்தனையிலேயே ஒவ்வொரு நாளும் கழிந்தது. அந்த குடும்பத்தின் முதல் மகன் பெக்டர் 2வது மகனான செங்கிஸ்கானுக்கு தன் குடும்பத்தின் பசியை போக்க வேண்டும் என்ற பொறுப்பு பெக்டருக்கு இல்லாமல் இருந்தது. உணவு கிடைத்தால் தன் பசியை போக்கிக் கொள்வதிலேயே குறியாயிருந்தான் பெக்டர். அந்த எண்ணம் ஒரு நாள் விபரீதமாக முடிந்தது. அன்று செங்கிஸ்கானும் அவனது மூத்த சகோதரன் பெக்டரும் இளைய சகோதரன் காசனும் ஆற்றில் மீன்பிடிக்க வந்தார்கள். நீண்ட நேரமாகியும் எந்த மீனும் தூண்டிலில் சிக்கவில்லை. சிறிது நேரத்தில் செங்கிஸ்கானின் தூண்டிலில் ஒரு மீன் கிடைத்தது. ஆனால் அந்த குடும்பத்தின் பசிக்கு இன்னும் 3 மீன்கள் தேவை. கிடைத்த மீனை கூடையில் வைத்துவிட்டு மீண்டும் தூண்டில் போட்டார்கள். இப்போது ஒரு மீன் சிக்கியது. அதை கூடையில் போட வந்த செங்கிஸ்கானுக்கு அதிர்ச்சி. ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த மீன் அந்த கூடையில் இல்லை. செங்கிஸ்கானின் அண்ணன் பெக்டர் அந்த மீனை வறுத்து உண்டு கொண்டிருந்தான். செங்கிஸ்கான், பெக்டர், நாம் சகோதரர்கள், தினமும் கிடைக்கும் உணவை நம் குடும்பத்தோடு உண்ண வேண்டும். அம்மா ஹோலுன் அதைத்தானே சொல்லியிருக்கிறார்கள். நீ ஏன் திருடி தின்றாய் என கோபத்தோடு கத்தினான். அதற்கு பெக்டர், நீ என் சகோதரனா? ஹோலுன் என் அம்மாவா? என் தந்தையின் 2வது மனைவியின் மகன்தானே நீ? உன் அம்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்ததே. என் தந்தை ஒன்று உன் தந்தை இல்லை, போடா பயந்தாங்கூலி என்று ஏளனமாக சிரித்தான். செங்கிஸ்கானின் கண்கள் சிவந்தன. தன் தாயை பற்றியும் தன் பிறப்பை பற்றியும் பெக்டர் ஏளனமாக பேசியதை செங்கிஸ்கானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெக்டர் என சத்தமாக கத்தினான் செங்கிஸ்கான். பெக்டர் தன் உடைவாளை எடுத்து செங்கிஸ்கானை தாக்க முயற்சிக்கும் போது செங்கிஸ்கான் வில்லில் இருந்து 3 அம்புகள் பெக்டரின் மார்பில் வரிசையாக குத்தியிருந்தன. பெக்டரின் உயிர் அங்கேயே பிரிந்தது. இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவியது.
செங்கிஸ்கான் குடும்பத்தோடு வாழ்ந்து செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறப்பிற்கு பிறகு அவர்களை விட்டு பிரிந்த டாய்ச்சூட் இனக்குழுவினருக்கும் அந்த செய்தி வந்து சேர்ந்தது. செங்கிஸ்கானை காடுகளில் தேடி பிடித்து அவர்களின் இருப்பிடத்திற்கு இழுத்து வந்தனர் டாய்ச்சூட் இனக்குழுவினர். டாய்ச்சூட் இனக்குழுவினரின் இனத்தலைவன் முன் செங்கிஸ்கான் நிறுத்தப்பட்டான். இவன் தலையை வெட்டி இவனை கொல்லுங்கள் என்று அவரிடமிருந்து ஆணை வந்தது. செங்கிஸ்கானின் தலையை வெட்டுவதற்காக பெரிய வாளுடன் ஒரு வீரன் செங்கிஸ்கானை நோக்கி வந்தான். என்ன நடந்தது செங்கிஸ்கானுக்கு? கொரியர் சர்வீஸ் எனப்படும் துரித அஞ்சல் சேவை முறையை உலகத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? நாளை பார்ப்போம். நன்றி. கணேஷ்குமார் ராஜேந்திரன், ராசிபாளையம்.